அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த மழையால் பாருங்கள் என் விளைநிலம் முழுகி போச்சு. தலையில் துண்டு போடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு நாடு. இதோ தண்ணி நிற்கிது, அதுதான் நம்மளோட விளைநிலம். புரியுதுங்களா? கடனை உடனே வாங்கணும் 10 சென்ட், அது தண்ணியில் நிற்கிது. வாங்கும்போது சொன்னாங்க முப்போகமும் விளையும் அப்படின்னு. சரி, நார்மலான நேரத்தை தான் வாங்கணும். அப்பயே சொன்னாங்க அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் வாங்காதீங்கன்னு. நான் தெரியாமல் வாங்கிட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா கோடை நாளில் தண்ணிலாம் நிற்கும் வாங்கலைன்னாங்க. மழை நாளில் நீ தண்ணி இறக்க வேணான்னாங்க. சரின்னு சொல்லி நானும் நம்பிட்டேன். நம்பி பார்த்தாக்கா மழை நாளில் ஒரு நாள் கூட நான் தண்ணி வைக்கல. அதுவா அங்கங்கே பெய்கிற தண்ணி வர மொத்தமும் நம்ம இடத்துல வந்து நின்று போச்சு. அதனால் உரிய நிவாரணம் முதலமைச்சரை பார்த்து உங்கள் அமைச்சர் பெருமக்களை அனுப்பி, புரியுதுங்களா? இதுதான் நம்ம இடம் பார்த்துங்க. இருந்தது சென்ட்ரல் உள்ளது 10 சென்ட், பாக்கியெல்லாம் அந்தாண்ட மூட்டானது உங்கள் கட்சிக்காரங்களுது. அவங்களும் சொன்னாங்க நான் தண்ணிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வெய்ய நாள் மழை நாளில் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடும் இடத்துக்கு அப்படின்னாங்க. ஆனால் சொன்னது உண்மை தான், நம்பிட்டேன் நானும். ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி மாரி நானும் நம்பி வாங்கிட்டேன். அதனால் இதுக்கு ஒரு வசதி ஒன்று செஞ்சு கொடுங்க. கேஎன் நேருக்கிட்ட சொல்லி ஒரு 2000 கோடி நிதி ஒதுக்கி தங்கத்தால் பைப்பு போட்டு ஒரு வடிகால் வாரியம் ஒன்று அமைக்க சொன்னிங்கன்னா அவர் அருமையாக முறையாக செஞ்சு கொடுத்துருவார். அதையும் கேஎன் நேருக்கிட்ட சொல்லி அதை செஞ்சு கொடுத்துருங்க. நான் இல்லாதப்பட்ட நான் தாங்க, எனக்கு வங்கி கணக்கெல்லாம் கிடையாது. அதனால் என்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, சிம் கார்டு இருக்குது. இந்த நம்பருக்கு மட்டும் எனக்கு அதுக்கான நிவாரண தொகை கொடுங்க. புரியுதுங்களா? உங்களெல்லாம் தங்கச்சு வெள்ளி நாற்காலில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க. என்னை தங்க நாற்காலில் உட்கார வச்சு அழகு பார்க்க சொல்ல, ஒரு தகர நாற்காலில் உட்கார வைக்கிற மாதிரியாவது பாருங்கள். உங்களோட உரிய நிவாரணத்தை உடனே வழங்கிறதுக்கு உங்கள் பொறுப்பாளர்கள் இந்த பக்கம் அனுப்புங்க. தேர்தல் நேரத்தில் கூட்டமாக வராங்க. புரியுதுங்களா? இப்போ எனக்கு பாதிப்புங்கும்போது யாருமே வர மாட்டாங்க, நான் மட்டும் தான் வரேன். ஏன்னா இழப்பீடு வந்து எனக்கு தான், அவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அதனால் உங்கள் தொகுதியில் உள்ள வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் இவங்கெல்லாம் வந்து இதை பார்வையிட சொல்லுங்கள். இது உண்மை. புரியுதுங்களா? மழை பெய்யுதா பெய்யலன்னு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வருதா இல்லைன்னு அதையும் பாருங்கள். வருது பாருங்கள் தண்ணி. மழை பெஞ்சி தண்ணி வந்துட்டு பாருங்கள்.